ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 4-5 டேஸாக வீடியோ போடலை. அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் சாரி சொல்லிக்கிறேன். ஒரு 2-3 சிஸ்டர் கோவமாகவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணீங்க, ஸ்கோர் என்ன, இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா, அதை பற்றி வீடியோ போட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணீங்க, உங்கள் ஸ்கோர் என்ன, அதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் நான் ஷேர் பண்ணல. அதுக்கு அடுத்த நாளே என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா பாருங்கள். நான் 85+ தான் மார்க் வாங்கியிருக்கேன். நான் எப்படி எக்ஸாம் எழுதினேன் அப்படின்னா, எனக்கு எப்படி கொஷின் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷின் பேப்பர் பொறுத்தவரையும் தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. என்னென்னா, ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணணும். அந்த எக்ஸாம் ஹால் அந்த 3 ஹவர்ஸை ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அங்கே நமக்கு மேஜர் ரோலே ப்ளே பண்ணோம். நான் அந்த எக்ஸாம் ஹாலில் பார்த்திங்கன்னா தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஆன்சர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஒரு டக்குன்னு ஒரு கொஷினை ஒழுங்காகவே ரீட் பண்ணாமல் ஒரு 4 to 5 கொஷின்ஸ் நான் பாட்டுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ இது இல்லையே அப்படின்னு அங்கேயே ஒரு மாதிரி எனக்கு அப்படியே கான்ஃபிடென்ட் ஐயோ தப்பாக ஷேர் பண்ணியாச்சு. ஸோ எப்படி திருப்பி அதை அழைக்கவும் முடியாது. அப்போயே அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியான மாதிரி ஆயிடுச்சு. இங்கிலீஷில் தெரிஞ்சும் அந்த மாதிரி ஷேர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் சொல்லவே வேணாம், ரொம்பவே டஃப்பாக தான் இருந்துச்சு. நான் டாபிக் வைஸ் தான் பார்த்துட்டு போயிருந்தேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. சரி, மேக்ஸ் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 3 கொஷின்ஸ் பார்த்தேன். அப்படியே மேக்ஸை விட்டுட்டு சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கு போயிட்டேன். சயின்ஸும் பார்த்திங்கன்னா எனக்கு டஃப்பாக இருக்க மாதிரி தான் தோணுச்சு. சோஷியல் எனக்கு தெரியல, நிறைய அந்த டெஸ்ட் பேட்சில் போட்ட கொஷின்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ சோஷியல் ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன். ஒரு 20 கிட்ட வாங்குகிற அளவுக்கு, ஒரு 18 அந்த ரேஞ்சு அளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ அதை ஷேர் பண்ணேன். அதில் ஒரு 2 நான் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தது, ஒரு 18 தெரிஞ்சிருந்தது. ஷேர் பண்ணிவிட்டு வந்தேன். அதில் ஒரு 2-3 தப்பாயிடுச்சு. ஸோ சோஷியலை இப்படி தான் ஹேண்டில் பண்ணேன். எனக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. இங்கிலீஷில் ஆன்சர் தெரிஞ்சும் இந்த மாதிரி தப்பாக ஒரு 2-3 கொஷின்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஒழுங்காக ரீட் பண்ணாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 கொஷின்ஸ் இங்கிலீஷில் இந்த மாதிரி போயிடுச்சு. அப்படியே எக்ஸாம் எழுதி முடிக்கும் போதே அங்கே எக்ஸாம் ஹால்லையே உட்காந்து கத்தி அழுதுடலாமான்ற மாதிரி ஒரு மாதிரி படபடப்பு, அந்த ஃபீலை சொல்லவே முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோம். இவ்வளோ வீட்டில் 3 குழந்தைங்கள வச்சுட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு நம்ம இப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு சரியான பலன் இல்லாமல் போயிடுமோ அப்படி இப்படின்னு அந்த எக்ஸாம் ஹால்லே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் சோஷியல் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் மேக்ஸுக்கு போனேன். மேக்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து ஒன்று யோசிச்சு பண்ணுற மாதிரி தானே இருந்தது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டைம் ரொம்பவே எடுத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டேன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபுல்லாக ஷேர் பண்ணிட முடியுமான்ற மாதிரி ஆயிடுச்சு. மேக்ஸில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 5 to 6 கொஷின்ஸ் சுத்தமாக டைம் இல்லை, அந்த மாதிரியே ஆயிடுச்சு. அதை எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசித்து நம்ம பண்ணுறதுக்கு கூட அங்கே டைம் இல்லை, கொஸ்டினை வாசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத மாதிரி ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ எப்படியோ ஹேண்டில் பண்ணி அந்த எல்லாத்தையுமே ஆனால் ஷேர் பண்ணாமல் வரக்கூடாதுன்றதுனால ஒரு 5 to 6 கொஷின்ஸ் மேக்ஸில் அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஆனால் அது வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை பார்த்துட்டே ஹஸ்பண்ட் தான் கூட வந்திருந்தாங்க. ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே அந்த எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியில் வந்ததுலேருந்து யார்கிட்டையுமே பேசவே இல்லை. அங்கேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹால்லேருந்து கரெக்டாக 1 hour ட்ராவல் பண்ணி தான் நம்ம வீட்டுக்கு வரணும். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே குட்டி பையனை மட்டும் கூட கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாப்பாவும் தம்பியும் வீட்டில் தனியாக தான் இருந்தாங்க. பார்த்திங்கன்னா பேசவே இல்லை. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தோம், சாப்பிட்டுட்டு
அமைதியாக படுத்துட்டேன் கண்ணை மூடி. நான் தூங்குறேன்னு நினச்சிட்டு அவங்களாம் தூங்கிட்டாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரலை. என்ன பண்ணுறது, வாட் இஸ் நெக்ஸ்ட், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இதை தானே நம்ம நம்பி இருந்தோம். நான் வந்து படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம 100+, அதாவது 95+ ஆவது நம்ம வாங்கிடணும், அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். பட் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னும் போது என்னால் அதிலருந்து வெளியில் வர முடியல. இப்போ பேசும்போதே பார்த்திங்கன்னா கண் கலங்குதானே. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். ஆனால் அந்த சுச்சுவேஷனை நினைக்கும் போது என்னால் அதை பற்றி உங்கள்கிட்ட கிளியராக சொல்லக்கூட முடியல. அன்றைக்கி ஃபுல்லாக நான் கொஷின் பேப்பரை வந்து ஆன்சர் வந்து செக் பண்ணவே இல்லை, தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து நான் வந்து செக் பண்ணேன் ஆன்சரு. செக் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நான் அந்த ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் டெஸ்ட் பேட்சில் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா அதில் வந்து அந்த கீ ஆன்சரை வச்சு தான் ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்ப அப்படியே டிஸப்பாயிண்டட் ஆகிடுச்சு. நான் அப்படியுமே ஒரு 90+ கிட்ட வந்துடும் அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் இப்படி 85+ இந்த மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் ரொம்பவே டிஸப்பாயிண்டட் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்ட்டு அதை பற்றியே யோசிச்சு அழுதுகிட்டு இவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் சரியாக ஷேர் பண்ண முடியல. ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க, இல்லை ஒன்றும் இல்லை, விடு பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், இதுக்கு எதுக்கு இவ்வளோ டிப்ரெஸ் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம படிச்சுட்டு இருந்தப்ப நம்ம பிள்ளைங்க நமக்காக எவ்வளோ விஷயத்த தியாகம் பண்ணியிருக்காங்க. என்னோடய குட்டி பையன் பார்த்திங்கன்னா அவனோட நான் டைமே வந்து ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். நான் பாட்டுக்கு படிச்சுட்ருப்பேன். அவன் வந்து இந்த வயசில் அவன் கூட நம்ம விளையாடணும், அவன் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி தானே நினப்பான். ஆனால் பார்த்திங்கன்னா அவன் பாட்டுக்கு அவன் ஏதோ விளையாட்டு ஜாமான் போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு தனியாக தான் மேக்ஸிமம் டைம் அவன் வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இருப்பான். அவன் எனக்காக வந்து அந்த விஷயத்தை இழந்துக்கிட்டு இருந்தான். அந்த குட்டி வயசில் அந்த 4 வயசு கூட நான் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பெரிய பையன் அவன் பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்துட்டு எனக்கு அவன் ஸ்கூல் விட்டு வரத்துக்கே அவன் ஸ்டடிலாம் முடிஞ்சு வரத்துக்கே பார்த்திங்கன்னா 4:45 5 o'clock ஆகிடும். வந்து எனக்கு காஃபி போட்டு தருவான். நான் படிச்சுட்டு இருந்தேன்னா பாத்திரம் இருந்துச்சுன்னா, ஆம்பளை பையன் வந்து இவ்வளோ வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் செய்வான். பாத்திரம் இருந்தால் கழுவி வச்சுட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவன் போவான். பாப்பா வந்து ஈவினிங் ஃபுல்லாக பாப்பா தான் பார்த்துக்குவா தம்பியை. ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பா தான் பார்த்துக்குவா. என்கிட்டயே விடாமல் நான் இப்படி நமக்காக நம்ம குழந்தைங்க இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாங்களே, அவங்கக்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு நாள் வீட்டில் இருப்பாங்க, ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து டிரைவர், சிஆர்சி டிரைவராக இருக்காங்க. டிரைவர் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அவங்களால அடுத்த நாள் போய் அவங்களோட அந்த டியூட்டியை செய்ய முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களும் அவங்களால முடிஞ்சது, உன்னால் முடியலன்னா சொல்லி கடையில் வாங்கி சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் படிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன பதில் சொல்ல. நான் வெளியில் இருக்க யாருக்கும் வந்து நான் பயப்படலை. நம்ம வந்து ஒரு உலகத்துக்காக இந்த உலகத்தில் நம்ம வாழலை. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம இப்போ தோத்துட்டோம் அப்படின்னாலும் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. விடுங்கம்மா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு திருப்பியும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் நம்ம வந்து இவ்வளோ நமக்காக பண்ணாங்களே, அவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் நம்மளால் சொல்ல முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஓகே, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஆனால் நிறைய பேர் எனக்கு வந்து அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாசிட்டிவாக. அவங்க எல்லாத்துக்கும் வந்து நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட ஒரு கூட பிறந்த சகோதரி மாதிரி எனக்கு அவ்வளோ சப்போர்ட். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையுமே. அந்த அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சிஸ்டர், நீங்கள் வந்து நல்லா தூங்குங்க, எண்ணெய் வச்சு குளிங்க. எம்ஜே அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் என்னை அப்பையிலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிஸ்டர் பாண்டிங் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நேற்றுலாம் அவ்வளோ சிஸ்டர்ஸ் எனக்கு அந்த கமெண்ட்டை படிக்கும் போதே அழுகிறேன். இவ்வளோ பேர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறேன். குரூப் 2 படிங்க சிஸ்டர் அப்படி இப்படின்னு. எனக்கு திருப்பி நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுக்கிறது ஒன்றுமே புரியாமல் ஒரு மாதிரி அப்படியே பிளர்ராக இருந்துச்சு என்னோடய மைண்டு.
சரி ஓகே நம்ம மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சிஸ்டர்ஸ் ஒரு 2 நாளாக கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ பண்ணணும். ஒரு தெளிவான மனநிலை இருந்தால் தான் நான் என்ன பண்ணேன், நான் என்ன பேசணும் அப்படின்லாம் கூட எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வீடியோ போட இவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.